தாண்டி வந்தவங்கள வெளியே போகணும்னு சொல்லி எனக்கு பழக்கம் இல்லை. என்ன மீறி அங்க பிசினஸ் பண்ணிடுவீங்களா நீங்க? யோ வெள்ள பையா, பேசி பார்த்துட்டேன், அவன் ஒத்து வர மாட்டான். அவன் கண்ணிலேயே மாட்டாம இருந்துட்டு நீ சொன்ன தேதியில பணம் தரல, அதனால வேற ஆளு கொடுத்துட்டேன்னு சொல்லிடு. எப்ப வேலைக்கு சேர போற? எப்ப வேணாலும் சேர்ந்துக்கிறமா. இன்னைக்கே சேர்ந்துக்கோ. இன்னும் கொஞ்ச நேரம் நின்னு பேசிட்டு இருந்த நானே கொலகாரி ஆயிடுவேன். உனக்கு எதுக்கு மந்த அந்த சிரமம்? நானே செத்து போறேன். உன் கண்ணு முன்னாடி இங்கே நான் செத்து போறேன். உங்க பொண்ணு என்ன சீன் போறேன்னு சொல்றல, அந்த சீன் இப்ப பாருங்க. அப்பா கதவை சாத்திட்டு உள்ள வாங்கப்பா, அவன் போயிடுவான். ஏய் சார், விடுங்க சார், விடுங்க சார். சார் என்ன விடுங்க சார், விடுங்க. கை வச்சு சார், விடுங்க சார். பெத்த அம்மா கூட பிறந்த அக்கா தங்கச்சி இவங்களெல்லாம் பத்தி கவலைப்படாம கரண்ட்ல கை வைக்கிறியே, இதுலயே தெரியல உன் யோகி என்னன்னு. குடும்பத்தை பத்தி எந்த அக்கறையும் இல்லாத நீ எப்படிடா கல்யாணம் பண்ணிட்டு பொண்டாட்டி குழந்தைங்களை காப்பாத்துவ? நாளைக்கு பொண்டாட்டி கோச்சிக்கிட்டா உடனே விஷத்தை குடிப்ப, புள்ள அழுத தண்டவாளத்துல தலை குடிப்பியா? உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் வாழ்றதுனால யாருக்கும் லாபமும் இல்ல, சாகுறதுனால யாருக்கும் நஷ்டமும் இல்ல. சாகுறதுனா ரோட்ல எத்தனை கரண்ட் கம்பம் இருக்கு, இங்க வந்து ஏன்டா எங்க உசுர எடுக்கிற? இன்னொரு தடவை உன்னை நான் இந்த ஏரியாவிலேயே பார்க்க கூடாது. முதல்ல இங்க இருந்து கிளம்பு, இல்ல போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன். போடா, போன்னு சொல்றேன்ல. என்னங்க பாட்டி? குடம்மா. சாப்பாட்டை விட மாத்திரையை தான் ஜாஸ்தியா சாப்பிட்டுட்டு இருக்கேன். பாட்டி வாமா, வா வா மதி. வாங்கக்கா. எப்படி இருக்கீங்க பாட்டி? நான் இருக்கேம்மா. எனக்கு என்ன, இந்த மாத்திரை புண்ணியத்துல நல்லா தான் இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் பாட்டி. ஏண்டிம்மா, நீ இங்க வந்து போயிட்டு தான் இருக்க. வர்றப்போ ஒரு நல்ல விசேஷத்தை சொல்ல மாட்டேங்கிறியே, என்ன அப்படி ஏதாவது உண்டா? அதெல்லாம் எதுவும் இல்ல பாட்டி. இதோ பாரு, வேற யாரையாவது பார்த்து அப்புறம் பெத்துக்கலாம்னு தள்ளி போடாம காலாகாலத்துல ஒண்ணு பெத்து கொடுங்க, அதான் நல்லது. சரிங்க பாட்டி. நித்யா அக்கா, நீ வீட்டுக்கு வந்தப்போ ஒரு கம்மல் போட்டிருந்தியே, அது கொஞ்சம் காட்டுறியா? என் நாத்தனாருக்கு அந்த மாதிரி ஒண்ணு வேணுமா. நான் எப்ப போட்டிருந்தேன்? எந்த கம்மலுக்கா? உன்கிட்ட இருக்கிற கம்மல் எல்லாம் காட்டு, எதுன்னு நான் பார்த்து சொல்றேன். சரிக்கா, வாங்கக்கா. எந்த கம்மலுக்கா? அது எனக்கு ஞாபகமே இல்ல. ஒரு நிமிஷம் இல்ல, கமல் எல்லாம் கேட்டு வரல, உன்கிட்ட தனியா பேசணும், அதுக்காக தான் வந்தேன். என்னக்கா சொல்லுங்க. ஒரு லவ் மேட்டர்ல மாட்டிக்கிட்டு நான் படாத பாடு பட்டுட்டு இருக்கேன். லவ்வா? யாருக்கு? நம்ம சஞ்சய்க்கும் சித்ராவுக்கும் தான். சஞ்சய்க்கும் சித்ராவுக்குமா? அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன சம்பந்தம்? ஐயோ, அது ஒரு பெரிய கதை. அது என்னன்னா, நான் அவசரமா போகணும். அட என்ன தம்பி நீங்க அவசியம் வீட்டுக்கு வந்துட்டு தான் போகணும். வாங்க தம்பி வாங்க. ஏங்க இந்தாங்க தன் காஃபி. சாப்பிடுங்க தம்பி. பிடிச்சிருக்கா? எது? காபி தான். இல்ல, அப்பா அம்மாட்ட வந்து எப்ப பேசுறதுன்னு சொன்னா. இதெல்லாம் என்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு நீங்க எப்ப வேணாலும் பார்த்து பேசிக்கங்க. சரி 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 தம்பி. என் ஃப்ரெண்டை பார்க்கலான்னு வந்தேன். இங்க நாம 2 பேர் மட்டும்தான் இருக்கோம். தைரியமா நீங்க என்னதான் பார்க்க வந்தேனே சொல்லலாம். என்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? நம்ம முன்ன பின்ன பேசி பழகுனது கூட இல்ல, இப்படி ஒரு கேள்வி கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? அப்போ கொஞ்ச நாள் பேசி பழகினதுக்கு அப்புறம் கேட்டா சொல்வீங்களா? கண்டிப்பா. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு பேசி பழகினா தான் புரிஞ்சுக்க முடியும்னு சொல்றீங்க, அதானே? எக்ஸாக்ட்லி. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஐயோ அக்கா, இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம், சின்ன மேட்ருக்கா. இதுக்கா இப்படி கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க? சார், இங்கே நிக்கிற? சார், தெரியாம தப்பு பண்ணிட்டேன். இங்க எதுக்குடா வந்த? உன்னதான் வேலையை விட்டு தூக்கி வச்சு இனிமே வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல, அப்புறம் எதுக்குடா வந்த? முதல்ல இங்க இருந்து கிளம்புடா, என் கண்ணு முன்னால நிக்காத.
வண்டியை போய் இடிச்சது இல்லாம திரும்ப வந்து வேலை கேக்குறியா? சார் 10 வருஷமா வண்டி ஓட்டுறேன், இதான் சார் முதல் தடவை. ப்ளீஸ் சார், என்னை மன்னிச்சிருங்க சார். நீ பாட்டுக்கு வண்டி அடிச்சிட்ட, நஷ்டம் இருக்கு உனக்கா எனக்கு தானே? சார் இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சு வேலை கொடுங்க சார். நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன்னா யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். போயிடுங்க இருந்து. சார் இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க சார். இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காம. போடாங்கிறல போடா. என்ன நித்யா இது? இவன் இவ்ளோ கோவமா இருக்கான். இவன்கிட்ட எப்படி விஷயத்த சொல்றது? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அக்கா நான் தான் இருக்கேன்ல, பின்ன ஏன் பயப்படுறீங்க? நீங்க வாங்க, நான் பாத்துக்கிறேன். வாங்க. சஞ்சய், டேய் மதியாக்கா உன்கிட்ட ஏதோ பேசணுமா? என்ன மதி சொல்லு. சொல்லுங்க. எதுவா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லு. இல்ல, என் மாமியாரை பத்தி உனக்கே நல்லா தெரியும். உன்னை வச்சு அவங்க என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் என்னவா? இல்ல, அவங்களுக்கு சித்ராவை உனக்கு கட்டி வைக்கணும்னு மனசுல ஆசை இருக்கும் போல இருக்கு. எனக்கா? எனக்கு அப்படி ஒரு ஐடியாவே இருந்தது இல்லையே. உன் மனசுல அப்படி எதுவும் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவங்கள உனக்கு சித்ராவை பிடிச்சிருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்களா நினைச்சுக்கிட்டா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என்ன மதி, நீயாவது சொல்ல வேணாமா? ஏற்கனவே நான் அதை சொன்னதுனால ஏதோ நான் சொல்லிதான் நீ அவகிட்ட பேச மாட்டேங்கிறன்னு சொல்றாங்க. நான் எப்பவுமே அந்த மாதிரி சித்ரா கிட்ட பேசினதே இல்லையே. எனக்கு தான் எல்லாமே தெரியுமே. அவங்கள உன்னை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு காஃபி கொடுத்து அமக்கலம் பண்ணாங்க. இப்போ நீ என்ன பண்ணுவேன்னு தெரியாது. நீ தான் உன் தம்பி கிட்ட போய் பேசி எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு சொல்றாங்க. இப்பதான் பேசிட்டல, கேட்டா பேசிட்டேன்னு சொல்லு. சஞ்சய், உன் மனசுல அப்படி ஒரு எண்ணம் துளி கூட இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ என்ன சொன்னன்னு கேட்பாங்களே. இப்ப நான் சொன்னேன்ல, அதை அப்படியே சொல்லிடு. நான் இந்த மாதிரி நெகட்டிவா சொன்னா அவங்க என்னதான் டார்ச்சர் பண்ணுவாங்க. பேசாம நீயே வந்து சொல்லிடுறியா? அவ்வளவுதானே, நான் பாத்துக்கிறேன் விடு. சாரி சஞ்சய், நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல, நீ தைரியமா போ. நேர்ல பார்த்து நானே பேசிக்கிறேன். எனக்கு இதுல விருப்பம் இல்லைங்கிறதையும் நானே சொல்லிடுறேன். ரொம்ப தேங்க்ஸ். அப்போ நான் கிளம்புறேன். சரி. அக்கா நான் அந்த பக்கமா தான் போறேன். நான் உங்களை டிராப் பண்றேன். வாங்க. சஞ்சய், என்னம்மா? என்னடா மதி வந்துட்டு போறா? எல்லாம் சம்பந்தம் பேசதான். சம்பந்தமா? மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்களா? இருமா, கத்தாத. உள்ளவா, எல்லாம் டீடைலா சொல்றேன். டேய் வாமா சொல்றேன். சரி வாடி போலாம். வா. எங்க உட்கார்ந்து என்ன பண்ண போறோம்? போர்தா இருக்கும். ஹே, கிளாஸ் இருக்குல்ல, எங்கடி கிளம்புறீங்க? இன்னைக்கு நம்ம கஜானன் சார் வரலையா? கேண்டீன் வரைக்கும் போறோம். வாடி போலாம். ஏய், காலையிலேயே சாப்பிடாம வந்துட்டேன். ரொம்ப பசிக்குது. கேண்டீன் போலாமா? சரி வா. என்னைய கொண்டு வந்து தெரியாதனமா இந்த டிபார்ட்மெண்ட்ல சேர்த்து விட்டாங்கடி. ஏன்டி முறைக்கிற? உனக்கு படிக்க பிடிச்சிருக்கு, எனக்கு கேண்டீன் பிடிச்சிருக்கு. என்னெல்லாம் படிக்க வைக்கிறதுக்கு பதிலா பேசாம கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம். அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கு சூர்யா, கஜானன் சார் கிளாஸ் சோமு சார் எடுக்கறாராம். சீக்கிரம் வாங்கடி. ஏய் வாடி போலாம். ஏய் வாடி வாடி, வந்துட்டாரேண்டி. சீக்கிரம். இன்னைக்கு என்னாச்சு? கிளாஸ்ல ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மியா இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க. சரி, நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கலாம். ஏய் கிளாஸ் ஆரம்பிச்சிட்டாங்க போல, சீக்கிரம் வாங்கடி. எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க, உள்ள வாங்க. சூர்யா. சூர்யா தானே உன் பேரு? உன்னை நான் உள்ள வர சொல்லவே இல்லையே. இது படிக்கிற இடம்.
படிப்புல கூட முன்ன பின்ன இருக்கலாம், பட் ஒழுக்கத்தை கத்துக்கிறது தான் ரொம்ப முக்கியம். கேட்டுட்டு தான் உள்ள வரணுங்கிற மேனஸை காலேஜ் வந்து கூட கத்துக்கலன்னா எப்படி? வெல் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கெல்லாம் எடிசனை பத்தி தெரியும். அவருக்கு காது கேட்காது. அவர் ஒரு பெரிய விஞ்ஞானி ஆகிறதுக்கு முன்னாடி ட்ரெயின்ல நியூஸ் பேப்பர் வித்துட்டு இருந்தாராம். அப்போ ஒரு தடவை ஓடுற ட்ரெயின்ல ஏற வந்த எடிசனை ஹெல்ப் பண்ற சொல்லி ஒருத்தர் காதை பிடிச்சு தூக்கி விட்டுருக்காராம். அன்னையில இருந்து கடைசி வரைக்கும் எடிசனுக்கு சார் நான் உள்ள வரலாமா? எவ்வளவு நேரம் சார் நான் நிக்கிறது? ஆமா, நீ யாரை கேட்டு வெளியே போன? லெக்சரர் யாரும் வரல. லெக்சர் யாரும் வரலனா நீ கிளாஸ் விட்டு வெளியே போடுவியா? நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு வரத்துக்கும் போறதுக்கு இது உங்க வீட்டு கிச்சன் இல்ல. விட்டா இங்கேயே அடுப்பு முட்டி குழம்பு பாயசம்னு செஞ்சு ஊத்திடுவ போல இருக்கு. சார் என் கூட வந்த மத்த பொண்ணுங்களை மட்டும் உள்ள அனுப்புனீங்க. மத்தவங்களாம் அனுப்பிச்சிட்டு உன்னை மட்டும் நிக்க வச்சிருக்கனா இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? உன் மேல தப்பு இருக்குல்ல? சார் நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? முதல்ல இந்த மாதிரி எதிர்த்து பேசுறதே தப்பு. என்ன கிளாஸ் எடுக்க விடாம டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க பாரு, அது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? நான் நினைச்சா உன்னை ஒரு வாரத்துக்கு கூட சஸ்பெண்ட் பண்ண முடியும். ஆனா ஒரு ஸ்டூடெண்ட் லைஃபை ஸ்பாயில் பண்ண வேணாம்னு பாக்குறேன். சார் நீங்க என்ன வேணும்னே பழி வாங்குறீங்க. ஆமா, நான் எதுக்கு உன்னை பழி வாங்கணும் சொல்லு? ஸ்டூடெண்ட்ஸ், நான் சூர்யாவை பழி வாங்குறேன்னா அவங்களே சொல்றாங்க. நாளைக்கு இவங்க என்ன பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் பிரின்சிபல்கிட்ட கொடுத்தா கூட அது ஏன் கரியர் தான் பாதிக்கும். ஸோ என்ன பண்ணலாம்? நீங்க யாரும் சொல்ல மாட்டீங்க. அதனால நானே சொல்றேன். என்ன பண்ணலாம்? ஓகே, பேசாம இந்த சூர்யாவை மன்னிச்சு விட்டுடலாம். மன்னிப்பு தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய தண்டனை. இன்னொரு தடவை இந்த மாதிரி தப்பு நடக்காம பாத்துக்கோ. சார் இப்பவும் சொல்றேன், நான் எந்த தப்பும் பண்ணல. அப்போ நான் தான் தப்பு பண்ணிட்டேங்கிறியா? சரி, அப்ப எனக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் சொல்லு? நீ சொல்றதும் கரெக்டு தான். உன் மேல எந்த தப்பும் இல்லை. ஒழுக்கம்னா என்னன்னு தெரியாம உன்னை வளர்த்துருக்காங்க பாரு, அவங்கள சொல்லணும். சார் அனாவசியமா பேசாதீங்க. அப்புறம் 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 என்ன சொல்லு? மரியாதை கேட்டு போயிடுங்கிறியா? வெரி குட். உன்னை மன்னிக்கணும்னு நினைச்சேன் பத்தியல்ல, அது ஏன் தப்பு தான். செஞ்ச தப்ப ஒத்துக்கிறவங்கள மன்னிக்கலாம். ஆனா நான் செஞ்சது தப்பே இல்லைன்னு ஆர்கியூ பண்றவங்க என்ன பண்றது? சோ நீ நாளைக்கு உன் பேரண்ட்ஸ் கூட்டு வர, அதுக்கப்புறம் நீ கிளாஸ் அட்டென்ட் பண்ணிக்கலாம். என்னை பார்த்து மரியாதை கேட்டணும்னு சொன்ன உனக்கு இதை விட பெரிய தண்டனை தான் கொடுக்கணும். இப்பயும் உன்னை மன்னிச்சுதான் விடுறேன். போய் பேரண்ட்ஸோட வா. உன் பேரண்ட்ஸ் முன்னாடி வச்சு கூட என் மரியாதை கிடைக்கலாம். உனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கொடுத்துருக்கேன். ஆனா கண்டிப்பா நீ பேரண்ட்ஸ் இல்லாம மட்டும் நாளைக்கு கிளாஸ்க்குள்ள வரக்கூடாது. அது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஸ்டூடெண்ட்ஸ், எங்க விட்ட? எடிசன். டிவி ஆஃப் பண்றீ? ஆஃப் பண்ணுடி. ஏமா இப்ப பார்த்தாலும் இப்படி என்ன டார்ச்சர் பண்ற? ஏய், உனக்காக இங்க நான் கடந்து அல்லாடிட்டு இருக்கேன். கொஞ்சம் கூட கவலைப்படாம அப்படி என்னடி டிவி பார்த்துட்டு இருக்க? இப்ப என்ன பண்ண சொல்ற? அந்த மதி போனாலே மாப்பிள்ளை என்ன சொல்லிருப்பாரு, ஏது சொல்லிருப்பாரு, நானே தவிச்சிட்டு இருக்கேன். அவனை விடுமா. எப்ப பார்த்தாலும் பெட்ரோல் குடிச்ச மாதிரி மூஞ்சி வச்சிட்டு இருக்கான். அவனை எனக்கு சுத்தமா பிடிக்கலமா. ஏய், என்னடி சொல்ற? எவ்வளவு பெரிய திட்டம் போட்டு அழகா காய நயத்திட்டு வர, கடைசி நேரத்துல பிடிக்கலையாம்ல. இங்க பாரு, அவன் மூஞ்சி பெட்ரோல் குடிச்ச மாதிரி இருந்தாலும் சரி, பேதி மருந்து குடிச்ச மாதிரி இருந்தாலும் சரி, அவனை நீ தான் கட்டிக்கிற. இந்த மதிய போடல, இந்நேரம் அவ தம்பி கால்ல விழுந்து எப்படியாவது இந்த கல்யாணத்துக்கு சம்மதத்தை வாங்கிடுவா. அது வரைக்கும் நீ கொஞ்சம் வாய் திறக்காம கம்முன்னு இருந்துக்க. நான் கூட வீட்டுக்கு வர மாப்பிள்ளைய ஒன்னும் சொல்லக்கூடாதுன்னு இவ்வளவு நாளா அந்த சஞ்சயை விட்டு வச்சிருந்தேன். கல்யாணம் மட்டும் முடியட்டும், அதுக்கப்புறம் இருக்குது இந்த பாஞ்சாலி யாருன்னு காட்டுறேன். எறி அந்த விளக்கமாத்த. ஏய், மருமகனை போய் நான் அப்படி சொல்லுனாடி. இது விளக்குமாறு ஜோசியம் பாக்குறது. எங்க ஊர் பக்கம் சின்ன வயசுல பாப்போம். போய் எடுத்துட்டு வா போ. சீக்கிரம் வா.
கொண்டா இப்படி இங்க பாரு இதுல 2 எடுக்கணும் கடைசியில ஒத்தையா வந்ததுன்னு வச்சுக்கோயேன் மாப்பிள்ளை கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாருன்னு அர்த்தம். அப்புறம் ரெட்டையா வந்தா உன்னை கொண்டு போய் கடல்ல தள்ளி விட வேண்டியதுதான். உனக்கு போய் ஜோசியத்தை பார்த்தேன் பாரு உன்ன. என்னம்மா தூக்கி போட்டுட்ட? இங்க பாரு என் மருமக மேல எனக்கு நம்பிக்கை இருக்குடி. எதுக்கும் நீ அவங்க வீட்டுக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டு வா போ. இனிமே நான் அந்த வீட்டுக்கு ஃபோன் எல்லாம் பண்ண மாட்டேன். ஆமா எதை செய்யக்கூடாதோ அதை செஞ்சுட்டு இப்ப வந்து ஃபோன் பண்ண மாட்டேன்னு சொல்லு. வா மதி வா. என்ன மதி இது இந்த வெயில்ல நடந்தே வா வந்த? ஒரு ஆட்டோ கிட்ட புடிச்சிட்டு வந்திருக்கலாம்ல. இல்லைங்க அத்தை, நித்யா ஸ்கூட்டர்ல கூட்டிட்டு வந்தா. வழியில ஒரு ஃப்ரெண்டை பார்த்ததும் பேசிட்டு இருந்தா, நான் வந்துட்டேன். என்ன மதி புள்ள இப்படி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கலாமே, ஒரு கலர் வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிருக்கலாம்ல. சரி என்னாச்சு மதி, சந்தோஷமான விஷயம் தானே, சொல்லுமா. என்ன சொன்னாரு உங்க தம்பி? பேசிட்டேன் அத்தை. சரின்னு சொல்லிட்டாரா? மதி ஒன்னும் அவசரம் இல்ல, நீ வெயில்ல போயிட்டு வந்திருக்க, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோ போ. சரி மதி அப்புறம் நீ மாப்பிள்ளை கிட்ட பேசுறப்போ அவர் முகத்தை பாத்தியா? சித்ரா பேரை சொல்றப்பெல்லாம் பளீர்னு ஒரு வெளிச்சம் தெரிஞ்சிருக்குமே. இடியே வந்து தலையில விழுந்தாலும் நீ இப்படிதான் இருப்பியா? நீ அங்க போய் மட்டும் என்ன பேசி கிழிச்சிருப்பேன்னு புரியலையே. இல்லைங்க அத்தை, சஞ்சய் கிட்ட நேரடியா பேசிட்டேன். பாசிட்டிவா தான் இருக்கு. அவனே உங்ககிட்ட நேரடியா வந்து பேசுறேன்னு சொன்னான்.